+2 ஃபெயில் இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்புலையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக அந்த பயோகிராஃபி ஃபிலிம் அந்த பயோகிராஃபியை வச்சு படம் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருக்கும். ஒரு அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்திருக்க போது பெருசாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவோ ஒரு ட்விஸ்ட் வச்சோ பெருசாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த படம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காகவும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆயிரும். அந்த படம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சூப்பரான படமாக எடுத்திருக்கிறாங்க இந்த படம். ஸோ இன்ஸ்பைரிங் மூவி அப்படின்னாலே இந்த மாதிரி சில படங்களோட தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதில் ஒரு படம் தான் இந்த +2 ஃபெயில். நம்ம வந்து அப்படியே இந்த படத்தோட கனெக்ட் ஆகி அந்த படத்துக்கூடயே ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி உள்ள படம் தான் இது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ரீஸ்டார்ட் அப்படின்ற வேர்டு. ஸோ அந்த வேர்டு வந்து நமக்குமே ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே அவன் வந்து இந்த படத்தில் தோக்குறப்ப தோத்து போறப்ப ரீஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வேர்டு வந்து கடைசி வரைக்குமே இந்த தோக்குறப்ப மறுபடியும் முதர்ந்து ஆரம்பிக்கணும். அந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒன்று தான் நம்ம லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வேர்டு அப்படின்ற இந்த படத்தில் வந்து ஆணித்தரமாக சொல்லி அதை நமக்குமே ரீஸ்டார்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் பதிய வச்ச ஒரு படம் தான் இது. கதை என்ன அப்படின்னா, வட மாநிலங்களில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன், அவன் தான் வந்து மனோஜ்குமார். ஸோ அவன் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் பிட் அடிக்க வச்சு பாஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே. அந்த ஸ்கூல் அப்படி தான் அவனும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வாட்டி ஒரு பெரிய அதிகாரி வந்து அந்த ஸ்கூலில் பிட் அடிக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த அதிகாரி அவ்வளோ நேர்மையாக இருக்காரு. இதை வந்து அவன் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடுறான். ஸோ அந்த அதிகாரி மாதிரி நாமளும் ஒரு நேர்மையான அதிகாரியாக மாறணும் அப்படின்ட்டு அந்த +2ல ஃபெயில் ஆனாலும் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி எப்படி ஒரு IPS அதிகாரியாக மாறுறான் அப்படின்றது தான் படத்தோட ஃபுல் கதை. ஆனால் இதில் வந்து இந்த கனவு வந்து அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுது, ஸோ வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் தலையில அவனுடைய வாழ்க்கை மாறி அந்த இடத்துக்கு போய் அடையிறது அப்படின்றது தான் அந்த படத்துடைய ஒரு ஃபுல் கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவாக நடிச்சிருக்கிற மனோஜ்குமார், விக்ராந்த் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக நடிச்சிருக்கிறவங்க ஷர்தா, அந்த மேதா சங்கர் அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இன்ஸ்பயர் பண்ணுற ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து இந்த டெல்லியில் போய் படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் இருக்கும். கௌரின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து பல முறை தோத்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை அப்படியே ஒரு ஓட்டிட்டு அந்த இதில் படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி அதிகாரியா மாறுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் காட்டுவாங்க. அவர் வந்து இவருக்கு வந்து மனோஜ்குமாருக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவர் கூடயே இருந்து அவனு ஒரு மென்டாரா இருப்பாரு. அவருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டராகவே சூப்பரா நடிச்சு அது ரொம்ப நமக்கு சூப்பரான ஒரு கேரக்டரா இருக்கும். அதுவுமே அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பாண்டியான்னு ஒரு கேரக்டராக இருக்கும். அவன் தான் வந்து இவனை வந்து அந்த டெல்லிக்கே கூட்டு வருவான் மனோஜ்குமாரை. அவன் கூட்டு வந்து அவனுடைய வாழ்க்கை அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கதை வந்து நரேட் பண்ணுவாங்க ஃபுல்லாவே. அந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த DSP நடிச்சிருக்க ஒரு கேரக்டர் அவரை மோட்டிவேட் பண்ணுவார் அப்பப்ப மனோஜ்குமார். ஸோ அதுவுமே நல்லா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. மனோஜ்குமாரோட அப்பா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அவருமே அந்த அந்த பதவிக்காக திரும்ப வந்து மேல்முறையீடு பண்ணி அந்த பதவியை வாங்குறதுக்காக அவர் போராடுற அவருடைய போராட்டம். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே ஒரு டைமென்ஷன் வச்சு ஒரு கேரக்டருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக மாற்றி அந்த இதில் இந்த ஹீரோவை கொண்டு போய் மனோஜ்குமார்ன்ற ஒருத்தரை வச்சு கடைசியில் அவர் நினைச்சது அடையிறதுக்காக இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பேருடைய அந்த ஹெல்ப்லையுமே கடைசி போய் அவருடைய அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக நம்மளோட கனெக்ட் ஆகி நம்மளே வந்து கடைசியில், அதாவது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போய் பாஸ் ஆனால் எப்படி ஒரு ஹாப்பி இருக்கும் நமக்கு மனசில். ஸோ அந்த மாதிரியான ஒரு கடைசியில் ஹாப்பி நமக்கே வந்துருச்சு. ஸோ படம் பார்த்து முடிகிறப்ப அந்த கிளைமேக்ஸ் முன்னாடிலாம் நம்மளே அழுதுருவோம். நானும் அழுதுட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கு அந்த அளவுக்கு இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் நம்மளே அழுதுருவோம். படத்தில் எங்கேயுமே அந்த ஒரு லேக்கோ எதுவுமே இல்லாமல் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இந்த இந்தியாவில் வந்து எவ்வளோ போட்டி நடக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப மைனூட்டாக உள்ளே போய் அந்த சின்ன டீட்டெயிலிங்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து மேலோட்டமாக பேசாமல் ரொம்ப டீப்பாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த போட்டித் தேர்வு இருக்குல்ல, இதுக்குள்ளே டீப்பாக உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அதைத்தான் அந்த படத்தில் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. நம்ம மேலோட்டமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் படிக்கிறத நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இன்னமும். ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்க்குறப்ப பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது மேலோட்டமாக பார்க்குறப்ப. ஆனால் அது உள்ளே போய் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே நமக்கு வந்து காமிச்சு நமக்குள்ள மனசுக்குள்ளே அதை கடத்துனது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். உங்களுக்கே பார்க்குறப்ப புதுசாக இருக்கும். இந்த காம்படிட்டிவான வேர்ல்டை வந்து இந்த சூப்பராக
காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவே. கடைசியில் இந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவன் ஜெயிச்சோடனே எல்லா கேரக்டரோடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்மளே அழுதுருவோம் அந்த கேரக்டரோடைய எக்ஸ்பிரஷன், அவங்க அம்மா அப்பாவுடைய அந்த எக்ஸ்பிரஷன், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு, அப்புறம் இவனை இன்ஸ்பயர் பண்ண அந்த கௌரின்ற கேரக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே இவனுடைய அந்த சக்ஸஸுக்காக சந்தோஷப்படுற விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தை பார்க்கறது மூலம் வந்து நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் லைஃப்பில் என்ன நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு எந்த விதத்திலுமே ஏமாற்றத்தை ஏற்படுத்தாது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது, 12th ஃபெயில். ஓகே, பாய்.